உங்களுக்கு தெரியுமா கிருஷ்ணரை அழவச்ச ஒரே நண்பன் யாருன்னு? உங்களுக்கும் கிருஷ்ணா பிடிக்கும்னா மறக்காமல் டிவைன் ஸ்பார்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுதாம கிருஷ்ணரின் சிறுவயது நண்பர். இருவரும் குருகுலத்தில் சேர்ந்து படித்தவர்கள். காலம் கடந்தது. கிருஷ்ணர் துவாரகையின் ராஜாவாக ஆனார். ஆனா சுதாமா மிகவும் ஏழையாக வாழ்ந்தார். குடும்பத்துக்கு சாப்பாடு கூட இல்லாத நிலை. ஒரு நாள் சுதாமாவின் மனைவி, நீங்கள் கிருஷ்ணரின் நண்பர், அவரை போய் சந்தியுங்கள் என்று சொன்னாள். வீட்டில் இருந்தது வெறும் அவல் மட்டும். அதை ஒரு துணியில் கட்டி சுதாமா துவாரகைக்கு போனார். சுதாமா அரண்மனை வாசலில் நின்றார். அவர் பெயர் சொன்னதும் உள்ளே இருந்த கிருஷ்ணாதானே ஓடி வந்து அவரை அணைத்தார். ஒரு ராஜா ஒரு ஏழை நண்பரை பார்த்து கண்ணீர் விட்டார். சுதாமா கொண்டு வந்த சிறிய அவலை கிருஷ்ணர் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டார். அது அவருக்கு உலகத்தின் மிகப்பெரிய விருந்து போலிருந்தது. ஆனா சுதாமா தன் வறுமையை பற்றி சொல்லவே இல்லை. அவர் வெறும் நண்பனை பார்த்த மகிழ்ச்சியிலேயே திரும்பி போனார். சுதாமா வீட்டுக்கு வந்தார். அங்கே குடிசை இல்ல. அதற்கு பதிலா அழகான மாளிகை. குடும்பம் செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவர் ஒன்றும் கேட்காமல் இருந்தாலும் அவரின் மனசார்ந்த பக்திக்கும் நண்பனுக்கான அன்புக்கும் கிருஷ்ணரின் அருள் தானாக வந்தது. இந்த கதையின் உண்மை நண்பன் என்றால் நிலை பார்க்க மாட்டான் என்பதற்கான எடுத்துக்காட்டு. பக்திக்கு முன் பணம் பதவி எல்லாம் சிறியது. கண்ணன் அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னா இப்பவே இந்த வீடியோக்கு லைக் போட்டு கமெண்டல் ராதே கிருஷ்ணா என்று பதிவு செய்யுங்கள்.